எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. Okay, Nancy, we'll start the training. எஸ் கவின். நேற்று ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில டாஸ்க்லாம் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். முடிச்சிட்டிங்களா? எஸ் கவின். ஓகே, இன்னைக்கு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை செக் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே. Excuse me, are you listening? எஸ் கவின், of course I am listening. May I come in? இவன் என்ன இங்கே தான் உட்காந்துருக்காளா? வாட் இஸ் திஸ் வைஷ்ணவி? உள்ள ஹெச்ஆர் ரூமில் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. நீங்கள் என்னென்னா பெர்மிஷன் கேட்டுட்டு அவர் உள்ளே வரவா வேண்டாமான்னு எதுவுமே சொல்லலை. நீங்கள் பாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ரிமெம்பர், யூ ஆர் ஜஸ்ட் அன் எம்ப்ளாயி. ஸோ ஒரு ஹெச்ஆர் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா உள்ளே போகணும். இப்போ ட்ரைனிங்னால ஓகே, சம்டைம்ஸ் மீட்டிங் நடந்துட்டுருக்கப்போ இப்படி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ யூ ஷுட் நோ த டிக்னிட்டி. சாரி கவின், நீங்கள் வர சொன்னீங்கன்றதுக்காக தான் நான் கேட்காம உள்ளே வந்துட்டேன். ஐம் சாரி. வாட் இஸ் திஸ் வைஷ்ணவி? அவர் தான் உள்ளே வரவே சொல்லலையே, நீங்களா உள்ளே வந்துட்டு நீங்கள் வர சொன்னனால தான் வந்தேன்னு சொல்கிறதெல்லாம் சொல்லியா இல்லை? அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இப்போ தான் ட்ரெயினியாக இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஹீ இஸ் அண்ட் ஹெச்ஆர். ஸோ அவருக்கு எந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நேம் சொல்லி கூப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அவரை சார்னு தானே கூப்பிடணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அதை ஆஃபீஸ்க்கு வெளியே வச்சுக்கோங்க. ஆஃபீஸ்க்குள்ளே எப்போவும் மரியாதை கொடுத்து தான் பேசணும். இங்கே ட்ரைனிங் நடந்துட்டுருக்கு. யூ கேன் கோ நவ். அவருக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அவரே உங்களை கூப்பிடுவார். அது வரையும் இப்படி பெர்மிஷன் கேட்காமலாம் உள்ளே வராதிங்க. டோன்ட் டிஸ்டர்ப் அஸ், ஓகே? ஓகே மேம். சாரி சார். வைஷ்ணவி. சார். என்ன வைஷு, புதுசாக இருக்கு? என்னை எப்போவும் கவின்னு பேர் சொல்லி தானே கூப்பிடுவேன். இன்னைக்கு என்ன சார்னு கூப்பிட்டுட்டு இருக்க? இல்லை சார், என் மேலே தான் தப்பு. என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் கம்பெனிக்குள்ளே உங்களோட பொசிஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, உங்களை நேம் சொல்லி கூப்பிடக்கூடாதுல்ல. பட் நீங்கள் சொன்னதுனால மட்டும்தான் இவ்வளோ நாளாக உங்களை நான் பேர் சொல்லி கூப்பிட்டேன். ஐம் சாரி. இதுக்கப்புறம் நான் சார்னே கூப்பிட்டுக்கிறேன். ஓ, இப்போ நான் உங்களை சார்னு கூப்பிட சொல்லவே இல்லையே. உங்களை நேம் சொல்லி கூப்பிட சொன்னது நான். இஃப் ஐ ஹாவ் எனி ப்ராப்ளம் நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எனக்கே ப்ராப்ளம் இல்லைங்கிறப்போ யார் சொல்கிறதுக்காகவும் நீங்கள் எப்படி கூப்பிடுறதுங்கிறத மாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? வாட் இஸ் திஸ் கவின்? ஷீ இஸ் ஜஸ்ட் அன் எம்ப்ளாயி. அவ நேம் சொல்லி கூப்பிடுறா. நீங்கள் உங்களோட பொசிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான்சி, இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான், எக்ஸப்ட் யூ. கம்பெனிக்குள்ளே யாரையும் சார்னு கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. யாருனாலும் யாரை வேணும்னாலும் எப்படினாலும் கூப்பிடலாம். ஈக்குவாலிட்டியாக இருக்கணுங்கிறது தான். ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களையும் நேம் சொல்லி கூப்பிட்றது தான் கார்ப்பரேட்டில் வழக்கம். அது உங்களுக்கு தெரியாதா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன தானே கூப்பிட்டாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அண்ட் யூ நோ ஒன் திங், அவங்கள நான் தான் உள்ளே வர சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு சில ஒர்க்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தோம். அதை முடித்த உடனே என்னை வந்து மீட் பண்ண சொல்லி சொன்னது நான். தட்ஸ் வை ஷி கேம் இன்சைட், ஓகே? அண்ட் ஆல்சோ ஷீ நோஸ் உள்ள மீட்டிங் இருந்தால் அவங்களே முதல்ல பக்கம் கூட வரமாட்டாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்களா இல்லையா? இது ஃபுல்லாக கிளாஸ் டோர்ஸ். அப்படி இருக்கப்போ உள்ள மீட்டிங் இருந்தால் அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? பட் கவின், இங்கே ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஸோ வாட்? நீங்கள் ஜஸ்ட் ஒர்க்கை லேர்ன் பண்ணணுன்றதுக்காக இந்த கம்பெனிக்கு வந்திருக்கீங்க. பட் ஷீ இஸ் நாட் லைக் தட். இவங்க என்னோட கம்பெனி எம்ப்ளாயி. அப்போது நான் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணுமா உங்களுக்கு கொடுக்கணுமா? நீங்களே சொல்லுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னோட ஹையர் ஆஃபீஸரோட பொண்ணாகவே இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது. இப்போ கூட உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறன்றது ஜஸ்ட் அவங்க சொன்னாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான். ஆனால் அது என்னோட ஃப்ரீ டைமில் மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? எனக்கு அதை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு வேலை வந்தால் கண்டிப்பாக ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ நவ் யூ கேன் கோ அவுட். ஐ ஹாவ் சம் அதர் ஒர்க்.
என்ன கவின் இப்பதான் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போவே வெளியே போக சொன்னா நீங்கள் உங்கள் ஒர்க் அப்புறமா பார்க்கலாம்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, எனக்கு நிறைய டைம்லாம் இல்லை. அது எப்படிங்க நான்சி, உங்கள் டைம் மட்டும் வேல்யூவான டைம், மற்றவங்க டைம்லாம் அப்படி கிடையாதா என்ன? நான் அப்படி சொல்லலை கவின், பட் சாரி நான்சி, எனக்கு இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு வேற வேலை இருக்கு. வைஷ்ணவி, ஆர் யூ ரெடி? எஸ் சார். ஹலோ, உங்களை கவின்னு நேம் சொல்லி கூப்பிட சொன்னேன். ஓகே கவின். சரி, எல்லாம் ப்ரிப்பராக தானே இருக்கீங்க? மேனேஜர்ஸ் கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்குமே ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். ஓகே, வில் கோ அண்ட் மீட் த மேனேஜர். எஸ். தென் கம். Kavin, did she know anything else? ஓ சார், அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. Okay, then call her. சார். Hi Vaishnavi. இப்போ நாங்கள் எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது, ரைட்? ஆமாம் சார். அது ஒன்றும் இல்லை வைஷ்ணவி. கவின் சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியாது, பட் ஆஸ் அ மேனேஜர் ஐ ஷுட் இன்ஃபார்ம் டு யூ. ஆக்சுவலி என்னென்னா, டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக கவின் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அது போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கவின் வருவார், பட் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க நம்ம கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னு சின்னதாக ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட் மீன்ஸ் ஒன்று காம்படிஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் உங்கள் டீமில் வந்து சின்னதாக டெஸ்ட் வச்சு உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். 2 months உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கவின் கொடுப்பாரு. கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு பெருமை வரணும். ஓகே சார். நானா? எஸ் வைஷ்ணவி, அது மட்டும் இல்லை, யூ டோன்ட் வரி. 2 months உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்டும் அலோகேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரைனிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் யூ ஷுட் ரிமெம்பர், என்னென்னா எல்லா பிரான்ச்சஸ்லேருந்துமே வருவாங்க. ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் ஐ saw your ப்ராஜெக்ட் as well. எனக்கு உங்கள் ப்ராஜெக்ட் பேசிக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த காம்படிஷன்லேயும் நீங்கள் தான் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓகேவா? ஓகே சார், ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். Super. Tomorrow onwards, your training session will start and Kavin will train you. Okay? ஓகே சார். Now you can go. தேங்க்யூ சார். என்ன கவின், அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுது, பட் நல்ல போல்டான பொண்ணாக தான் இருக்காங்க. எஸ் சார், பர்சனலாக எனக்கு வைஷ்ணவியை நல்லா தெரியும், நல்ல போல்டான பொண்ணு தான். ஷி கேன் ஏபிள் டு டூ தட் சார், நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக கப் நமக்கு தான், கவலைப்படாதீங்க. ஓகே கவின். அஞ்சலி, நைட்டு நான் கொடுத்த டாஸ்க்கை முடிச்சிட்ட தானே? ஆமாம் மேம், முடிச்சிட்டேன். ஒரு சின்ன டவுட் இருந்தது, நைட்டே அஸ்வின் சாருக்கு கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிட்டேன் மேம். இப்போ அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே அஸ்வின், நீங்கள் டோன்ட் வரி அனிதா, என்னோட பார்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஃப்ரீயாக பண்ணலாம். தேங்க்ஸ் அஸ்வின். அட என்ன அனிதா, இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு. சரி, நைட்டு இருந்து நீங்களும் சரியா தூங்கல போல, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரீங்களா? இல்லை அஸ்வின், எனக்கு முதல்ல இந்த ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணும். இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம். எல்லாரையும் கம்பேர் பண்ணால் இன்னும் ஒரு 50% தான் ஒர்க் இருக்குல்ல, கண்டிப்பாக முடிச்சிடலாம். அதனால எனக்கு அது முடிக்கிற வரையும் தூக்கமே வராது. மேம், உங்கள் ஃபேஸை பார்த்தாவே ரொம்ப டல்லாக இருக்கு. காலையில் வந்ததுலேருந்து இப்போ வரையும் சீட்டை விட்டு எந்திரிக்காமல் உட்காந்துட்ருக்கீங்க. மார்னிங் டிஃபன் கூட சாப்பிடல. மேம், இப்போவே மணி 12 ஆகுது மேம், இன்னும் நீங்கள் சாப்பிட கூட இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவ்யா, எனக்கு பசிக்கலாம். எனக்கு பசிக்கிறப்ப கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாம் ஒர்க்கை பாருங்கள். வரும் மாலை பொழுதிலும் கூட தொடர்ந்திடும் சேவை அதிசயம். அடங்கிய பெண்மை அறிவு தானே பெற்று இயங்கிடுகின்றால் நம் புவியிலே. விலங்குகள் எல்லாம் நொறுங்கிடுது இன்று உயர்கிறாள் வானம் போல வானம் போல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓ சார், இங்க இருந்து அனிதாவை பார்த்துட்டு இருக்கீங்களா? கார்த்தி, கார்த்தி, சொல்லு சூர்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்னும் இல்லடா, சும்மா. என்ன கார்த்தி, புதுசா என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே. நானும் நீ காலையில ஆஃபீஸ்க்கு வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த மீட்டிங்ஸ்லயுமே நீ ஆக்டிவா இல்ல. என்னடா ஆச்சு உனக்கு? அது சூர்யா, என்ன அனிதாவே இங்க இருந்து பார்த்துட்டு இருக்க? அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா?
இவ ஏன்டா இப்படி இருக்கா? என்னால இவளை புரிஞ்சுக்கவே முடியல கார்த்தி. சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேன்றா. அவ இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஒரு பக்கம் கோபம் வருது, இன்னொரு பக்கம் பாவமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கார்த்தி, உனக்கே தெரியும்ல அனிதாவை பத்தி. எப்பயும் சின்சியரா இருக்க பொண்ணு. அவங்களால ஒரு ப்ராப்ளம் வந்தனால ஏத்துக்க முடியலையோ என்னமோ. அதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. வேற என்ன பிரச்சனை? நீ என்ன சொல்றன்னு புரியல. சூர்யா, இப்ப கூட நான் ஒர்க்கை பத்தி எதுவுமே பேசல. அவ என்ன பண்றான்னு உனக்கு புரியுதா? சொன்னாதானடா எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நீ என்ன பேசுறனே புரியல. நீ வேற சூர்யா, நேத்து கிளைண்ட்ஸ் வந்துட்டு போனதுல இருந்து அவ பிஹேவியர்ல உனக்கு கொஞ்சம் கூட சேஞ்சஸ் தெரியலையா? ஆனா எனக்கு நல்லா தெரியுது. என்கிட்ட வரமாட்டேன்றா, என்னை பார்க்க மாட்டேன்றா, என்னை அவாய்ட் பண்றா, தெரியுமா? என்ன? ஆமாடா, நேத்து ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறப்ப பின்னாடி போய் உட்காந்துருந்தா. பட் ஆனா ஏதோ ஒரு டென்ஷன்ல நான் அதை கவனிக்கல. ஆனா நேத்து என்ன? ம். கேட்ட உனக்கே இப்படி இருக்குன்னா எனக்கு எவ்வளோ கோபம் வரும் நினைச்சு பாரு. காலையில மேடம் மெசேஜ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஏன் எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரதுக்கு என்ன? கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவா? நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, லேட்டா தூங்கியிருப்பீங்க, அதனால தான் நான் உங்களை எழுப்பலன்னு ஒரு ரீசன் சொல்லுவா. ஆனா நான் நினைக்கிறது என்னன்னு அவளுக்கு புரிய மாட்டேங்குதுடா. எனக்கு புரியல சூர்யா. டேய், உண்மையாவே நீ நைட்டெல்லாம் சரியா தூங்கலடா. அதனால கூட அனிதா எழுப்பாம இருந்திருக்கலாம். ஒருவேளை அஸ்வின் கூட வந்திருக்கான்னு உனக்கு கோவமா என்ன? டேய், சி, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நான் அப்படி நினைக்கிறாளா? அவ அஸ்வின் கூட வந்ததெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னடா? சரி விடு, காலையில தான் மெசேஜ் பண்ணிட்டு வந்துட்டா. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சுல்ல, ஒரு டைம் அவ ரூம் பக்கம் வந்தாலாம் நீ பாத்தியா? வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாலாம் நீ பாத்தியா? இன்னும் வரலடா. காலையில நான் வந்தப்ப பார்த்த இடத்துலயே தான் உட்காந்துட்டு இருக்கா. மேடம் இன்னும் சாப்பிட்டாங்களான்னு தெரியல. காலையில ஒரு காஃபி குடிச்சதோட இருக்கா தெரியுமா? டிஃபன் கூட இன்னும் சாப்பிடல. என்ன, இன்னும் சாப்பிடலையா? எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டிருக்க மாட்டா சூர்யா. கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டா. ஒர்க்கு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணணும்னு என்ன இருக்கு? நீ அவளை கூப்பிட்டு சாப்பிட சொல்லுடா. வெளியே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு வா. ஆமா, உன் தங்கச்சி நான் கூப்பிட்ட உடனே வந்துருவா பாரு. சும்மா எப்பயாச்சும் வெளியில போயிட்டு வரலான்னு கூப்பிட்டாவே வரமாட்டா. இப்ப போய் நான் கூப்பிட்டேன்னு வெயி, சுத்தமா அந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூட மாட்டா. அவளை பத்தி போய் என்கிட்ட நீ சொல்ற பாரு. டேய், அதுக்காக இப்படி பசியோட இருந்தா எப்படிடா? இன்னும் நான் அவளை எப்படிடா சமாதானப்படுத்த முடியும்? நீயே சொல்லு. இந்த மாதிரி நடந்ததுக்கு நீ காரணம் இல்லைன்னு நான் சொன்னா கூட அவ கேட்க மாட்டேன்றா. எனக்கு டென்ஷன் செம்மையா ஆகுது சூர்யா. கோவம் உச்சத்துல இருக்கு. ஆனா அந்த கோவத்தை காட்டக்கூடாதுன்னு எவ்வளவு பொறுமையா இருக்கேன் தெரியுமா? அவ மட்டும் சாப்பிடாம இருக்கட்டும். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுது. டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம். சரி, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு. இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு மேல வெளியே வேலை இருக்குடா. அதனால நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ, சரிடா. பரவாயில்ல சார், மார்னிங் தான் பொக்கே ஆர்டர் பண்ணோம். வந்துருமோ வராதோன்னு நினைச்சேன், கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். ஆமா மேம், நான் கூட யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், சர்ப்ரைஸா பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அட்மின்க்கு தெரிய வந்து அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி கடைசியில அவங்க சின்னதா மீட்டிங் மாதிரிலாம் வேண்டாம், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி கேக் கட்டிங் மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன மேம் பண்றது? அதனால தானே சார் அவங்களுக்கு கால் பண்ணி மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். பிகாஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ எந்த செலிப்ரேஷனும் பண்ண முடியாதுல்ல சார். வீட்டுக்கு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு தான் பண்ணணும். ஸோ அவங்க லேட்டாக வந்தால் தான் அவங்களுக்கும் போர் அடிக்காது. கரெக்டு தான். அப்புறம் சார், உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு எப்போ? என்ன அப்ப நான் நீங்க என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் நீங்க என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா என்ன? அட, இதில் என்ன சார் இருக்கு? சார், நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா பாசமாக பார்த்துக்கிற ஃபேமிலியே கிடைக்கும். கவலையே படாதீங்க சார். சரி, அதெல்லாம் விடுங்க சார். நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்க. அண்ணா கிட்ட சொல்லி அந்த பொண்ணையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ல. என்னது? மேம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சார், நீங்கள் பேசுறதுலயே யாரையோ லவ் பண்ணுற மாதிரி தெரியுதே. யார் அந்த பொண்ணு? அட, அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அட பரவாயில்ல சார், என்கிட்ட தானே, சொல்லுங்க. பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், 1000 ஆசைகள் என்னில் ஊட்டினாள், ஏனோ ஏனோ நெஞ்சை என்ன சார், ட்ரீம்க்கு பூட்டினாள். போயிட்டீங்களோ? ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா அப்பன்னா, உங்களை மாதிரி யாரும் என்கிட்ட இதுவரை இந்த மாதிரி கேள்வி கேட்டதே இல்லை. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ,
சாரி சார், நான் தப்பா கேட்டுட்டேனா? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் சொல்கிறேன். நீங்கள்லாம் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நான் எந்த மீனிங்கில் சொல்கிறேன்னா, யாரும் என்கிட்ட இவ்வளோ ஃப்ரீயெல்லாம் பேச மாட்டாங்க. எப்போவும் ஒரு டிஸ்டன்ஸோட தான் இருப்பாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக பேசுறீங்கல்ல, அதை தான் சொன்னேன். மற்றபடி நான் வேற எந்த அர்த்தத்துலையும் சொல்லலை. சரிங்க சார், நீங்கள் அப்போ யாரையுமே லவ் பண்ணல, கரெக்டா? ஸோ எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியே உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்துடலாம். அது அது வந்து அதோ ஆதி வந்துட்டான், அங்கே பாருங்க. ஓ, வந்துட்டாங்களா? ஓகே ஓகே. இங்க என்னங்க? அப்புறம் கார்ல ஏறினதுலேருந்து எத்தனை ஏங்க போட்டுட்ட தெரியுமா? எங்க போனாலும் இங்க எதுக்குங்க வந்திருக்கோம், வேண்டாங்க வீட்டுக்கு போலாம். எங்க போனாலும் இதே பதில் சொன்னா என்ன சொல்றது? இன்னைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். ஸோ நம்ம ஸ்கூல்ல எல்லாரையும் பார்க்காம வீட்டுக்கு போறதா ஐடியாவே இல்ல. இதுதான் நம்ம ஸ்கூல், ஓகேவா? வா உள்ள போலாம். இங்க எனக்கு யாரையுமே தெரியாது, நான் எப்படி? ஹம், அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பயம்? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், வா. அங்க பாரு, 2 பேரும் அங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல, வா போலாம். ம், கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க. வாங்க நீ. ம், ஹாய் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. எனிவே கங்க்ராட் சிஸ்டர். ஆம், தேங்க்ஸ்ண்ணா. டேய், என்னடா பொக்கேலாம் வாங்கி வச்சிருக்க போல. அப்புறம் என் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்க்கு புதுசா மேரேஜ் ஆகி ஒய்ஃபோட வரீங்க. யாருக்கும் தெரியாது. அப்போ சும்மா என் சிஸ்டரை வெல்கம் பண்ணிட முடியுமா? அதான் சின்னதா ஒரு பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணலாமேன்னு வாங்கி வச்சோம். இந்தாங்க சிஸ்டர், வாங்கிக்கோங்க. என்ன நித்யா பார்த்துட்டே இருக்க, உன்கிட்ட தான் கொடுக்குறான், வாங்கிக்கோ. ம், தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்லையே சிஸ்டர், ஹஸ்பண்ட் மேல நிறைய மரியாதை போலயே. இப்பவே அவன் சொன்னாதான் பொக்கே கூட வாங்குறீங்க. ஏய் சும்மா இருடா, அவளே பயத்துல நின்னுட்டு இருக்கா. என்ன சிஸ்டர், பயப்படாதீங்க, இது உங்களோட ஸ்கூல் தான், நல்ல தைரியமா உள்ள வாங்க. அது மட்டும் இல்ல, என் மச்சான் இருக்கப்ப உங்களுக்கு என்ன பயம்? ம், டேய், நான் தான் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வேண்டான்னு சொன்னல. சும்மா இவளுக்கு ஸ்கூலை சுத்தி காட்டணும், அப்புறம் எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். நீ என்னன்னா கேக் கட்டிங்களா? எதுக்குடா? ஆதி, நான் எதுவுமே பண்ணல. நான் சர்ப்ரைஸா சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் எப்படியோ அட்மின்க்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா, ஒரு டீச்சரை விடாம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இல்ல நம்ம கிராண்டாவே வெல்கம் பண்ணிக்கலாம், ஒரு சின்னதா கேக் கட்டிங் மாதிரி வச்சுக்கலான்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்கடா. அப்புறம் நான் சொன்னேன் அப்பயும் ஸ்கூல் டைம்ல எப்படி மேம்னு. அப்புறம் அவங்க தான் இல்ல ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 hour டைம் எடுத்து நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் சார்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் நான் என்னடா பண்ண முடியும்? அவங்க அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாங்க. சரி, அவங்களுக்கே ப்ராப்ளம் இல்லை, அப்புறம் என்ன, அதனால தான் உனக்கு கால் பண்ணி லேட்டா வாங்கன்னு சொன்னோம். ஓகேடா, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் சரி. ஆனா மச்சான், சிஸ்டரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. எங்க பார்த்துருக்கேன் தான் எனக்கு ஞாபகம் வரல. சிஸ்டர், நான் உங்களை முன்னாடி பார்த்துருக்கேனா? ஆமாண்ணா, நான் உங்களை பார்த்துருக்கேனே, எனக்கு உங்களை தெரியும். ஒரு டைம் கோவிலுக்கு வெளியே நான் பார்த்தோன்னா, நீங்களும் இவரும் சேர்ந்து கோவிலுக்கு வந்திருந்தீங்க. அனிதா அக்கா மேரேஜ்க்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கு. அட ஆமா, அந்த பொண்ணாமா நீ? ஆமாண்ணா. டே ஆதி. அருண், அப்புறமா நம்ம பேசிக்கலாம், இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ள போலாமா? டேய் வாடா. கரெக்டு தான், போலாம் போலாம். வாங்க வாங்க. அனிதா, இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் அஸ்வின். அனிதா, இப்பவும் சொல்றேன், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 3 மணி ஆகுது. காலையிலயும் நீங்க சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, இப்ப வரையும் 2 காஃபி மட்டும் தான் குடிச்சிருக்கீங்க. வெறும் வயிற்றுல காஃபி குடிச்சிட்டே இருந்தா வயிறு புண்ணாகாது அனிதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி கொஞ்சம் கூட சாப்பிடாமே இருந்தா இதெல்லாம் சாருக்கு தெரிஞ்சா பிரச்சனை தான் ஆகும். சொல்றது எதுவும் கேட்க மாட்டேன்றீங்க. அஸ்வின், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு என்னோட ஹெல்த்தை விட அவரோட மான மரியாதை தான் முக்கியம் நான் நினைக்கிறேன். என்னால் எந்த இடத்துலையும் அவர் தலை குனிஞ்சு நிற்கவே கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் நான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்துருச்சு. அதே எனக்கு மனசுக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு தெரியுமா? அவரை பார்க்கவே எனக்கு கில்ட்டியாக இருக்கு. அவர் என்னதான் சமாதானப்படுத்தினாலும் என்னோட சைட்லேருந்து யோசிச்சு பாருங்க,
எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது அனிதா. நான் அதுல எதுவுமே தப்பு சொல்லவே இல்லையே. இருந்தாலும் நினைச்சு பாருங்க அனிதா. இப்பவே நம்ம 60% முடிச்சிட்டோம். இன்னும் 40% தானே. நாளைக்கு ஒன் டே ஃபுல்லா டைம் இருக்கு. கண்டிப்பா நம்ம பண்ணிடுவோம். ஆனா அதுக்காக இப்படி நீங்க சாப்பிடாமலாம் உட்காந்துருக்கிறது சாருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு. உங்க மேல கோபப்பட கூட சான்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க. காலையில இங்க நீங்க வந்ததுல இருந்து இப்ப வரையும் அவரை போய் நீங்க பார்க்கவே இல்லை. நீங்க சாப்பிடலன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவார் அனிதா. குட் ஈவினிங் சார். என்ன அஸ்வின், என்ன இங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு போல? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா அனிதாக்கு காஃபி கொடுத்துட்டு போலான்னு. ஓ அப்படியா? எத்தனை காஃபி போயிருக்கு காலையில இருந்து? சார் அது அப்புறம் ஒன் மோர் திங் அஸ்வின், இன்னைக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, ஓகே? இல்லை சார் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இதுல என்ன இருக்கு அஸ்வின்? அது உங்க வீடு தானே. உங்களோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கப்போ அங்க வந்து தங்கறதுக்கெல்லாம் நீங்க தயக்கப்பட வேண்டாம். அது மட்டும் இல்ல, நீங்க உங்க வீட்டுக்கு போய் அங்க இருந்து வேலை பார்த்துட்டு பாவம் காலையில அவசர அவசரமா வந்து அனிதாவையும் பிக்கப் பண்ணிட்டு வரணும்ல. அதுக்கு நம்ம வீட்டுக்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நைட்டு ஒர்க் பண்றப்ப டவுட் கிளியர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்க ஃப்ரெண்டு சாரி உங்க சிஸ்டர் நைட் ஃபுல்லா தூங்க மாட்டாங்க. எப்படியும் விடிய விடிய அந்த லேப்டாப்பை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல அஸ்வின், எதுக்கு பாவம் ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்து ஒர்க் பண்றதுக்கு சேர்ந்து ஒரே இடத்துலயே உட்காந்து வேலை பாருங்க. அது சரிங்க சார், நான் கிளம்புறேன், ஒர்க் இருக்கு. இருங்க இருங்க அஸ்வின், அவங்க கையில இருந்த அந்த லேப்டாப்பையும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுங்க. ஆ, எதுக்கு? எனக்கு வேலை இருக்கு. அஸ்வின் உங்ககிட்ட தான் சொல்றேன், வாங்கிட்டு போறீங்களா? ஆ ஓகே சார். தொலை தூரம் நீயும் தொட முடியாமல் நானும் இங்கு தவிக்கும் பொழுதில் இனிக்கவில்லை வாழ்க்கை. கொஞ்சம் ரூம்க்கு போலாமா? வா. என்ன? காதுல விழல, சத்தமா சொல்லட்டுமா? இல்ல, நான் வரல. எனக்கு வேலை இருக்கு. அதனால. நான் உன்கிட்ட வரியா வரலையான்னு கேட்கல, ஆர்டர் பண்றேன், வா. இல்லைங்க. இப்போ நீயா வரியா இல்ல நானா தூக்கிட்டு போட்டுமா? எப்படி வசதி? என்ன விளையாடுறீங்களா? இது ஆபீஸ். யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, புரியுதா? இப்போ நீ வரலனா நான் சொன்னதை செய்வேன். நீயா வந்துட்டீனா எதுவும் பிரச்சனை இல்ல. வரமாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தீனா தூக்கிட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. எப்படி? நீயே முடிவு பண்ணிக்கோ. வரேன். அது இங்க வரேன்னு சொல்லிட்டு வராம ஏமாத்தலான்னு பார்த்தேன்னு வை, அடுத்த நிமிஷம் நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை வந்து நானே தூக்கிட்டு போவேன், புரியுதா? 2 மினிட்ஸ்ல நீ ரூம்ல இருக்கணும். ம். போச்சு போச்சு, நல்லா திட்டு வாங்க போறேன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சார் என்ன இவ்வளவு கோவமா போறாரு? அனிதாவும் பின்னாடியே போறாங்க. நல்லா வாங்குடி. உனக்கு இப்பதான் அவருக்கு உன்னை பத்தி தெரிய வந்திருக்கு. நல்லா திட்டு வாங்க. எப்படி இந்த ப்ராஜெக்ட் உன்னால முடிக்கவே முடியாது, அது தெரிஞ்சுதானே இப்ப அவரே வந்து கூட்டிட்டு போய் உன்னை திட்ட போறாரு. நல்லா வாங்கு. ஆனா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உனக்கெல்லாம் இவ்வளவு திமிரு ஆகாதுடி. இப்பதான் அவருக்கு உன்னை பத்தி தெரிய வந்திருக்கு. நல்லா வாங்கு. சொல்லுங்க, கூப்பிட்டீங்கல்ல? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா உனக்கு? நான் என்ன பண்ண? வேலை தானே. தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு. இப்போ என்ன ஆச்சு? அனிதா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டா இவன் அமைதியாயிடுவான்னு மட்டும் நினைக்காத. நீ பண்றதெல்லாம் காலையில இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்தேன்னு தெரியுமா உனக்கு? 10 மணிக்கு வந்தீங்க. ஓ, அப்போ நான் வந்தது பார்த்துருக்கீங்க மேடம். ம். நானும் நோட் பண்ணிட்டு தான் அனிதா இருக்கேன். காலையில இருந்து நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் நீ சாப்பிடவே இல்லை, கரெக்டா? அது. ஏய், நானும் கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையா போயிட்டு இருந்தா நீ என்னடி பிரச்சனை? உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? நேத்து தான் உன்கிட்ட அவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் இப்படியே பிஹேவ் பண்ணா உன்னை என்ன பண்றது? நானும் இன்னைக்கு காலையில இருந்து உன்னை நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டைம் நீ இந்த ரூம் பக்கம் வந்திருப்ப. சரிடி, உனக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்ல, நீ வரல, ஓகே. உன் வயிற்று எதுக்கு காய போட்டுட்டு இருக்க? சாப்பிடுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகுமா? அது டைம் ஒதுக்கி உன்னால சாப்பிட முடியாது. இப்போ நீங்க எதுக்காக இவ்ளோ கோவப்படுறீங்க? இப்ப கூட நீ என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியலல்ல? நான் கோவப்படுறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது, அப்படிதானே?
பரவாயில்ல, நான் கோவப்படுறதாவே இருக்கட்டும், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியாமலும் இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்பிட்டியா இல்லையா, அது மட்டும்தான் என் கேள்வி. அதுக்கு மட்டும் பதில் சொல்லு போதும். சொல்லுடி. இல்ல சாப்பிடல. அப்படியே உன்ன உறைஞ்சேன்னு வை. இங்க என்ன இப்போ உனக்கு என்ன? என் கூட வா. இங்க இங்க தாண்டி, ரூம்குள்ள தான், வா. உட்காரு. இங்க எதுக்கு? என்ன ரீசன்னு சொன்னாதான் உட்காருவியா? சொல்ற பேச்ச கேளு, புரியுதா? உட்காருனா உட்காரு. ம். இங்க இது பார்த்தா எப்படி தெரியுது? சாப்பிடு. நிறைய இருக்கு, என்னால இவ்வளவு சாப்பிட முடியாது. அதெல்லாம் முடியும், சாப்பிடு. இங்க அனிதா, எனக்கு இருக்கிற கோவத்தை ஏத்திட்டே இருக்காத, ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடு. கார்த்தி எங்க போனா? என்ன பார்த்துட்டே இருந்தா சாப்பாடு உள்ள இறங்கிடுமா? சாப்பிடுறி. எதுக்கு இவன் இப்படி கத்திட்டு இருக்கான்? சாப்பிடுன்னு சொன்னேன், நீ சினுங்கினாலும் சாப்பிடாம உன்னை அனுப்ப மாட்டேன் அனிதா. ஒழுங்கா சாப்பிட்ரு. சொல்றத எதையும் காதுல வாங்கவே மாட்டல்ல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு உன் இஷ்டத்துக்கு தான் நடந்துட்டு இருக்கல்ல. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். அமைதியா இருக்கிறப்பயே சாப்பிட்ரு. இவன் கோவப்படுறதும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. எதுக்கு தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காளோ எனக்கு புரியல. சரி, இவன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். இவன் இப்போதைக்கு வரமாட்டான் போல. சரி, நாம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நாம கிளம்பலாம். அப்புறமா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான். வாழ்வில் யாரும் வேண்டாமே எந்த நண்பே, நீயே போதும் என்பே, காதல் போதுமே நானும் வாழ, ஏய், பொறுமையா சாப்பிடு. இந்த தண்ணி குடி. யாரும் இல்லை உன் போல, என் உயிர் நீயடாத மாறாதே, என்ன தவறானாலும் தள்ளி போகாதே. சரி, போ. இங்க என்ன? நீங்க சாப்பிட்டீங்களா? ஆறா, மேடம்க்கு புதுசா அக்கறையெல்லாம் வந்திருக்கு போல. ஏன் இப்படி சொல்றீங்க? சாப்பிட்டீங்களா? என் மேல அக்கறைப்படுறதுக்கு தான் யாரும் இல்லைல்ல. அப்புறம் என்ன? நீ சாப்பிட்டல்ல, போய் வேலையை பாரு போ. என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க மேல அக்கறைப்படுறதுக்கு இங்க எல்லாருமே இருக்கோம், புரியுதா? சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் சாப்பிட்டேன். உண்மை சொல்லுங்க. ஏய், உண்மையை தாண்டி சொல்கிறேன். நான் சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிடாம தான் இருந்தேன். சூர்யா தான் கம்பல் பண்ணி சாப்பிட வச்சான். நான் சாப்பிட்டுட்டேன். போ, நீ வேலையை பாரு. போ.